அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்று என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்வதை விட தேவன் தந்த நாள் என்று சொல்வது உத்தமமான ஒன்று. ஏனென்றால் தாயின் வயிற்றை உருவாகும் முன்னரே அறிந்து இந்நாள் வரை தேவன் என்னை நடத்தி வந்தார். அதற்கு கோடா கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. அவர் தாயின் வயிற்றுல இருக்கும் போதே முன்குறித்து தேவனுடைய கனமான ஊழியத்துக்கு என்று அழைத்து இன்று ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்பாக அவர் நிறுத்தி இருக்கிறாரு. அதற்கு என்ன சொல்வது என்று எனக்கு தெரியாது. இறுதி வரை தேவனுக்காக வாழ்வதே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டா என்னோட வாழ்க்கையில சாட்சி சொல்லணும்னா ஒரு நிமிஷமும் சொல்லலாம் அவ்வளவு இருக்கு. நான் இன்று ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நான் அழிந்து விழ வேண்டும் என்று பலர் நினைத்தாலும், சிலர் நான் இன்று உயிரோடு இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர்களை தேவன் எனக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்று என்னுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால தினமும் ஒரு தியானம் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஆனா என்னுடைய பிறந்த நாளாவே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அதனால இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யோபு 10:12, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இது இன்றைய தியானம் மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையும் இதுதான். எப்படி அப்படின்னா, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். அவருடைய தயவு தான் இந்நாள் வரை என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டு வந்தது. என்னை மட்டுமல்ல, நாம் யாவரையும் அவருடைய தயவே காப்பாற்றி கொண்டு வந்தது. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுதான் மிகப்பெரிய கிருபை. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது. மாம்சத்தை மட்டுமல்ல, அவருடைய பராமரிப்பு நம் ஆவியையும் காப்பாற்றினது. இனிமேலும் ஆவியை அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். எப்படின்னா, அவர் ஆவியை தந்து நம்முடைய ஆவியை அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இது மட்டும் இல்ல, நீங்க மேல் வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, தோலையும் சத்தையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். அவர் தான் மிகப்பெரிய இசையமைப்பாளர். நம்மை எப்படி அவர் அழகா உருவாக்கி இருக்காரு பாருங்க. தோலையும் சத்தையையும் எனக்கு தரித்து, அவர் என்ன பண்றாரு, தோலையும் சத்தையையும் நமக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எலும்புகளாலும் நரம்புகளாலும் நம்ம இசைத்திருக்கிறார். அதனால அதை பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அப்ப நாம் தலை முதல் அவருடைய பாடலாவே இருக்கும். அதனால பாடுகளிலிருந்து உருவான பாடலை அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், சோர்ந்து போகும்படியாக வைக்க மாட்டார். இன்று மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஆவியை தந்து நம்மை காப்பாற்றி வந்தவர். வாழ்நாள் முழுவதும் நம்மை மென்மேலும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிற தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.